வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 28.9 மில்லியன் டாலர் செலவில் ஒன்டாரியோ முதல்வர் வாங்கிய சொகுசு விமானம் வெடித்தது சர்ச்சை. கனடா வாழ் மக்களுக்கு ஜூன் 5 காத்திருக்கும் பெரிய நிதியுதவி. கனடா பிரதமர் மார்க் கார்னியின் புதிய அறிவிப்பு. மத்திய கிழக்கு போர் விவகாரம், விமான சேவைகளை ரத்து செய்தது ஏர் கனடா. விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. கனடாவில் கோர தீ விபத்து, 2 சிறுவர்கள் உயிரிழப்பு. கனடாவில் பெரும் பயங்கரம், 16 பள்ளி மாணவர்களுக்கு கொலை மிரட்டல். வெளியான பட்டியல். பெற்றோர்கள் அதிர்ச்சி. முதல் முறையாக வீடு வாங்குகிறீர்களா? உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. கியூபெக் அரசின் $5,885 சலுகையை தவறவிடாதீர்கள். புதிய வீட்டு வரி திட்டம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்டின் பயணங்களுக்காக மாகாண அரசு சுமார் 29 மில்லியன் டாலர் செலவில் பாம்படியா சேலஞ்சர் 650 ரக ஜெட் விமானத்தை வாங்கியுள்ளது. 2016 தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் ஜூலை மாத இறுதியில் செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மாகாணத்தின் பரந்த பரப்பளவு மற்றும் அமெரிக்க பயணங்களுக்கு இது அவசியம் என அரசு தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மக்கள் வாடகை மற்றும் உணவு விலையேற்றத்தால் தவிக்கும் இந்த வேளையில் வரிப்பணத்தில் இத்தகைய செலவு தேவையான எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. மாகாணத்தின் கடன் சுமை அதிகரித்துள்ள நிலையில் இதனை ஒரு கிரேவி பிளேன் என்று அவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். கனடாவில் அதிகரிக்கும் உணவுப் பொருட்களின் விலையை சமாளிக்க மத்திய லிபரல் அரசு கனடா மளிகை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மானியத்தை அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஜூன் 5, 2026 அன்று ஜிஎஸ்டி வரி சலுகையுடன் 50% கூடுதல் மானியம் ஒருமுறை வழங்கப்படும். ஒரு நால்வர் அடங்கிய குடும்பத்துக்கு வழக்கமாக வழங்கப்படும் $1,100 மானியம் இந்த கூடுதல் தொகையுடன் சேர்த்து $1,890 உயரும். தனிநபர்களுக்கான மானியம் $540 இருந்து $950 அதிகரிக்கும். இதனைத் தொடர்ந்து ஜூலை மாதம் முதல் வழக்கமான காலாண்டு மானிய தொகை 25% அதிகரிக்கப்படும். 19 வயதுக்கு மேற்பட்ட வரி செலுத்தும் சுமார் 12 மில்லியன் கனேடியர்கள் இதனால் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. மக்களின் பொருளாதார சுமையை குறைப்பதே எங்களின் முக்கிய நோக்கம் என கனடா வருவாய் முகமையின் செயலாளர் வெய்ச் லாங் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்துக்காக அரசு $12.4 பில்லியன் ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த பணத்தை பெறுவதற்கு கனேடியர்கள் தங்களது வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ இடையிலான CUSMA வர்த்தக ஒப்பந்தம் ஒரு மோசமான ஒப்பந்தம் என்றும் அது முழுமையாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹாவர்ட் லட்னிக் தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் உச்சி மாநாட்டில் பேசிய அவர், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தை ஒரு தவறான ஒப்பந்தமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்க வாகன உற்பத்தி ஆலைகள் மெக்சிகோவுக்கு மாற்றப்படுவதால் அமெரிக்க தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். $30 டிரில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருளாதாரத்தை கனடா தவறாக பயன்படுத்துவதாகவும் சீனாவுடன் கனடா வைத்துள்ள மின்சார வாகன வர்த்தக உறவு முட்டாள்தனமானது என்றும் அவர் சாடியுள்ளார். கனடா அதிகாரிகளான ஸ்டீவ் வெர்ஹூல் மற்றும் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் ஆகியோரையும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதற்கிடையில் பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக நடப்பதாகவும் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள ஒப்பந்த மறு ஆய்வுக்கு கனடா தயாராக இருப்பதாகவும் கனடா அமைச்சர் டொமினிக் லெஃப்லாங் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோவின் FOI அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சர்ச்சைக்குரிய மாற்றங்களை ஃபோர்ட் அரசாங்கம் கொண்டு வருகிறது. வழக்கமான பொது விசாரணைகளை தவிர்த்துவிட்டு 2026 பட்ஜெட் மசோதா மூலம் இந்த மாற்றங்கள் அவசரமாக நிறைவேற்றப்பட உள்ளன. இந்த புதிய சட்ட திருத்தம் பிரீமியர் டக் ஃபோர்ட் மற்றும் அவரது அமைச்சரவை ஆவணங்களை பொதுமக்கள் அணுகுவதை தடுக்கும். குறிப்பாக பிரீமியர் தனது தனிப்பட்ட தொலைபேசி மூலம் அரசு விவகாரங்களை கையாள்வது குறித்த ஆவணங்களை கோரியதுக்கு பதிலடியாகவே இந்த ரகசிய காப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவரே ஒப்புக்கொண்டுள்ளார். இது ஜனநாயகத்துக்கு எதிரானது மற்றும் பொறுப்பு கூறலில் இருந்து தப்பிக்கும் முயற்சி என மாநில தகவல் ஆணையர் கடுமையாக சாடியிருந்தார். கடந்த கால நடவடிக்கைகளுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவை ரகசியத்தை பாதுகாக்கவே இந்த நடவடிக்கை என அரசு தரப்பு கூறினாலும் எதிர்க்கட்சியான NDP இதனை வெளிப்படைத்தன்மையை குலைக்கும் செயல் என விமர்சித்துள்ளது. இந்த மசோதா அடுத்த வாரமே சட்டமாக மாற வாய்ப்புள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மத்திய கிழக்கு போரினால் விமான எரிபொருள் விலை இருமடங்காக உயர்ந்துள்ளதால் ஏர் கனடா நிறுவனம் தனது 6 முக்கிய வழித்தடங்களை ரத்து செய்துள்ளது. போரினால் ஏற்பட்ட விநியோக தட்டுப்பாட்டால் இந்த விமான சேவைகள் பொருளாதார ரீதியாக சாத்தியமில்லை என நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஃபோர்ட் மெக்மேரி மற்றும் வான்கூவர் இடையிலான சேவை மே மாதம் 28 முதல் நிறுத்தப்படுகிறது. ஜெலோநைஃப் முதல் டொரண்டோ இடையிலான சேவை ஆகஸ்ட் மாதம் 30 முதல் நிறுத்தப்படுகிறது. அதேபோல் சோல்ட் லேக் சிட்டி முதல் டொரண்டோ வரையிலான சேவை ஜூன் மாதம் 30 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. இது மீண்டும் 2027 தொடங்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோ மற்றும் மோன்ட்ரியாலில் இருந்து நியூயார்க்கின் JFK விமான நிலையத்துக்கான விமானங்கள் ஜூன் மாதம் 1 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு அக்டோபர் 25 அன்று மீண்டும் தொடங்கப்பட உள்ளன. குவாடலஹாரா முதல் மோன்ட்ரியால் வரையிலான புதிய வழித்தடமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போர் காரணமாக எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் இன்னும் 6 வாரங்களுக்கு மட்டுமே ஜெட் எரிபொருள் கையிருப்பு இருப்பதாக சர்வதேச எரிசக்தி நிறுவனம் எச்சரித்துள்ளது. இதனால் விமான கட்டணங்கள் உயரும் என்றும் கோடைக்கால பயணங்கள் பாதிக்கப்படலாம் என்றும் நிபுணர்கள் கருதுகின்றனர். இதற்கிடையில் ஹார்முஸ் ஜலசந்தி வணிக கப்பல்களுக்கு திறக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்த போதிலும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் நீடிக்கின்றன. பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் குறித்து தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் ஏர் கனடா உறுதியளித்துள்ளது. கனடாவின் எட்மண்டன் நகருக்கு தென்மேற்கு உள்ள பிராசாப் கவுண்டியில் கடந்த வியாழக்கிழமை மதியம் ஒரு வீட்டில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. டவுன்ஷிப் சாலை 482 உள்ள அந்த வீட்டில் மதியம் 12:30 மணியளவில் தீப்பிடித்ததை அடுத்து பிரெட்டன் RCMP போலீசார் விரைந்து வந்துள்ளனர். இந்த விபத்திலிருந்து ஒரு பெண்ணும் 2 குழந்தைகளும் அதிர்ஷ்டவசமாக தப்பியுள்ளனர். ஆனால் தீ அணைக்கப்பட்ட பிறகு வீட்டை சோதனை செய்தபோது ஒரு பச்சிளம் குழந்தை சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. மேலும் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த ஒரு சிறுவனும் பின்னர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சோகமான விபத்து குறித்து போலீசார் தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மெக்சிகோவின் கன்கூன் நகரிலிருந்து டொரண்டோ வந்த வெஸ்ட்ஜெட் விமானம் கடும் மூடுபனி காரணமாக வாட்டர்லூ விமான நிலையத்துக்கு திருப்பிவிடப்பட்டது. வியாழக்கிழமை அதிகாலை 1:15 மணிக்கு தரையிறங்கிய இந்த விமானத்தில் இருந்த பயணிகள் சுமார் 8:30 மணி நேரம் விமானத்துக்குள்ளேயே முடக்கப்பட்டனர். அந்த நேரத்தில் விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் பணியில் இல்லாததே இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. உணவின்றி தவித்த பயணிகள் மற்றும் குழந்தைகள் எங்களை வெளியே விடுங்கள் என கண்ணீருடன் முழக்கமிட்டனர். போதிய உணவு வழங்கப்படாத நிலையில் நீண்ட நேரத்துக்கு பிறகு தண்ணீர் மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. இறுதியில் சுங்கத்துறை சோதனை முடிந்து காலை 10:10 மணிக்கு விமானம் டொரண்டோவை வந்தடைந்தது. 14 மணி நேர பயணத்தால் பயணிகள் கடும் சோர்வடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் சுமார் 8 மணி நேரத்துக்கு மேலாக விமானத்துக்குள்ளேயே காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பது மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக அங்கிருந்த பயணிகள் தெரிவித்துள்ளனர். கனடாவின் தண்டபே அருகே நிகழ்ந்த கோர சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏப்ரல் 16 அதிகாலை 3:30 மணியளவில் நெடுஞ்சாலை 17 உள்ள ட்ரெய்ட் பகுதியில் உள்ள 2 வணிக ரீதியிலான சரக்கு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை ஒன்டாரியோ மாகாண காவல்துறை உறுதி செய்துள்ளது. உயிரிழந்தவர்களின் விபரம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. விபத்தினால் வாகனத்தில் இருந்த பொருட்கள் சாலையில் சிந்தியதால் நெடுஞ்சாலை 17 நீண்ட நேரம் மூடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. சுற்றுச்சூழல் துறையினர் அந்த இடத்தை சுத்தப்படுத்திய பிறகு வெள்ளிக்கிழமை காலை 7:35 மணிக்கு சாலை மீண்டும் திறக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் 1-888-310-1122 என்ற எண்ணில் காவல்துறை அழைக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள ஃபால்க்லேண்ட் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் பகுதிகளில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 16 பேரை கொண்ட உயர்நிலைப் பள்ளி மாணவர்களை குறிவைத்து இணையத்தில் பரவிய கொலை பட்டியல் பெற்றோரை உறைய வைத்துள்ளது. இந்த பட்டியலை எழுதியதாக கூறப்படும் இளைஞர் ஃபால்க்லேண்ட் ஆரம்ப பள்ளிக்கு அருகிலேயே வசிப்பதால் கடந்த வாரம் பாதுகாப்பு கருதி மாணவர்கள் பள்ளிக்குள்ளேயே முடக்கப்பட்டனர். தனது பிள்ளையின் பெயர் பட்டியலில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஒரு தாய் இப்போது பாதுகாப்புக்காக தன் குழந்தைக்கு டாக் ஸ்ப்ரே கொடுத்து அனுப்புவதாக தெரிவித்துள்ளார். நிர்வாகம் தகவல் தெரிவிக்க 2 நாட்கள் தாமதம் செய்ததாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டம்ளர் ரிச் பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நினைவு கூர்ந்துள்ள அவர்கள் பள்ளிக்கு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது RCMP காவல்துறை ஒருவரை கைது செய்து கடுமையான நிபந்தனைகளுடன் விடுவித்துள்ளது. பள்ளி பாதுகாப்பாக இருப்பதாக அதிகாரிகள் கூறினாலும் அச்சம் காரணமாக சில பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்துள்ளனர். பள்ளி நேரங்களில் வழக்கமான போலீஸ் ரோந்து பணி வேண்டுமென்ற பெற்றோரின் கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது.
கியூபெக் மாகாணத்தில் முதல் முறையாக வீடு வாங்குபவர்களுக்கு அவர்கள் செலுத்தும் வெல்கம் டேக்ஸ் தொகையில் அதிகபட்சமாக $5,875 வரை திருப்பித் தரப்படும் என்று கியூபெக் முதல்வர் கிறிஸ்டின் ஃபிரேஷட் அறிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை மதியம் லவாலில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முதலாக $5,000 முழுமையாக திருப்பப் பெறப்படும் என்றும் அதற்கு மேலதிகமாக உள்ள $875 தொகையில் 25% வரிச் சலுகையாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டின் கொள்முதல் விலை $1 மில்லியன் குறைவாக இருக்க வேண்டும் என்றும் வீட்டின் விலை $7,50,000 முதல் $1 மில்லியன் வரை இருக்கும் போது இந்த வரிச் சலுகை படிப்படியாக குறைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் முன்தேதியிட்டு அமுல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தினால் ஆண்டுதோறும் சுமார் 38,000 முதல் முறை வீடு வாங்குபவர்கள் பயனடைவார்கள் என்றும் ஒரு குடும்பத்துக்கு சராசரியாக $3,700 வரை மிச்சமாகும் என்றும் அரசு மதிப்பிட்டுள்ளது. இதற்காக அரசாங்கம் ஆண்டுக்கு $140 மில்லியன் செலவிடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக முதல்வர் ஃபிரேஷட் ஒட்டோவாவில் பிரதமர் மார்கானியை சந்தித்து பேசியுள்ளார். அந்த சந்திப்பு நேர்மறையாக இருந்ததாகவும் நொட்வித்ஸ்டாண்டிங் கிளவுட்ஸ் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை உறுதியாக பாதுகாக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.